வழக்கம் போல இந்த எபிசோடுக்கும் உங்களோட ஃபுல் சப்போர்ட் இருக்கும்னு நான் நம்புறேன். கோமாதா எங்கள் குலமாதா, என்ன உதச்சிடாத, நான் சொல்றதை கேளுமாதா. இல்லை போட அங்கிட்டு மாடு உதச்சிட போகுது. நான் ஏன்டா உத வாங்கணும்? டீ சுபினே போட அங்கிட்டு மாடு பயப்படுதுல. அடே எடுபட்ட பயிலே போட அங்கிட்டு. நானே இந்த மாடு உதச்சு விடுமோன்னு பயத்துல கறந்துகிட்டு இருக்கேன், நீ வேற ஏன்டா? அடே வீணா போனவனே, அப்படி என்னடா பேச போற மாட்டுக்கிட்ட போய்? இல்ல மாட்டுக்கிட்ட வந்து பேசுற நேரமாடா இது? நீ என்ன பேசுறதா இருந்தாலும் அப்புறம் வந்து பேசுறா, இப்ப தயவு செய்து என்ன விட்டுருடா. இல்ல இப்ப நீ போறியா இந்த ஸ்டூல தூக்கி உன் மண்டையில அடிக்கவா? இல்ல நீ பாத்தியா நான் அதுக்கு எதுவும் கொடுக்கலன்னு? இல்லை நாசமா போறவனே, எனக்கு நேரம் ஆச்சுடா. நான் பால் கறந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு வேணாலும் பேசிக்கடா. இப்ப தயவு செய்து அந்த மாட்டை என்னையும் விட்டுடா, உனக்கு புண்ணியமா போகும். இல்லை எனக்கு இன்னும் நிறைய தெருவுக்கு போக வேண்டிய வேலை இருக்குடா. உனக்கு வேணும்னா பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு போ. டேய் எதுக்குடா என்ன அந்த மாட்டுக்கிட்ட கோத்து விடுற? இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? பால் தானே வேணும், நானே கறந்து உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து குடுக்கறேன்டா, போதுமா? அம்மா பால், ஐயா பால், பால் 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 வந்திருக்கு. சொல்லவே இல்ல. இனிமே டெய்லி நான் தாக்கா பால் போட வருவேன். எப்பவும் வர பால்காருக்கு ஏதோ வெளிநாட்டுல வேலை கிடைச்சிச்சுன்னு அங்கேயே போயிட்டாரு. அப்புறம் இந்த மாட்டை பாத்துக்க ஆள் இருக்காதுல, அதான் எல்லா மாட்டையும் என்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த டோபாமண்ட வேற நேத்தி 10 கோடி ஜெயிச்சதுல இருந்து ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை விட நான் தான் பெரிய பணக்காரின்னு காட்டணுமா இல்லையா? அதான் இப்படி பால் விக்க கிளம்பிட்டேன். சரி சரி எப்படியோடி நல்லா இருந்தா சரிதான். இப்ப வாச்சு உனக்கு புத்தி வந்துச்சு உழைக்கணும்னு. எட்டி பூமாரி, என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா வருதா? எதுக்குடா என்னை பார்த்தா அப்படி சிரிக்கிற? என்னது கவிதையா? எங்க கொஞ்சம் சொல்லு பாப்போம். எட்டி இப்ப நீ சொல்லலன்னா என் தலையே வெடிச்சிரும்படி, சொல்லுடி. அடி பாவி, நானே இன்னைக்குதான் முதல்ல ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சேன், அது உனக்கு பொறுக்கலையாடி? நல்லா தோணுச்சு போ. சரி பத்திரகாளி அக்கா, நீங்க பால் வாங்கல? எட்டி எனக்கு இன்னைக்கு வேணாம்டி, நேத்து சாயந்தரம் வாங்கின பாலே இருக்குடி, நீ நாளை காலையில கொண்டு வந்து குடுறி. சரிக்கா, நான் நாளைக்கு வேற இன்னும் நிறைய தெருவு போக வேண்டிய வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்க்கா. சரிடி பாத்து போயிட்டு வாடி. சரி நெட்டவலி அக்கா, இன்னைக்கு தான் முதல்ல ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன். என்னைய மாதிரி பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குனாதானே இந்த வியாபாரம் நல்லா இருக்கும். யாரு உன்னைய மாதிரி பெரியவங்க? இல்லையா பின்ன, என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனா நான் என்ன வேணாம்னு சொல்ல போறேன்? அடிங்கொய்யால தெரியாம சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருத்தே. பால் 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 பால். எம்மோ யாருமா வீட்டுல பால் வண்டி வந்திருக்குமா? பால் வாங்கலையா? இவ எதுக்கு இங்க வந்தா? எம்மா வீட்டுல யாராவது இருக்கீங்களா இல்லையா? எம்பிட்டு நேரமா கத்திட்டு கிடக்கேன். நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, நீ தான் என்னை பார்க்கவே இல்ல. எங்க குரல் மட்டும் கேக்குது, ஆளையே காணும். கண்ணை என்ன பொரட்டில வச்சிருக்க, எங்கிட்ட திரும்பி பாருடி. அட யாருப்பா அது விளையாடுறது? யாரா இருந்தாலும் முன்னாடி வாங்க. ஆமா உங்ககிட்ட எல்லாம் விளையாடணும்னு எனக்கு ஆசை பாரு. எல்லா பக்கமும் திரும்பி பாத்தியே, கொஞ்சம் கீழே பாக்கணும்னு தோணிச்சாடி உனக்கு? கீழே குமிஞ்சு பாருடி. அட நம்ம டோப்பா மண்ட. டோப்பா மண்ட, நீ தான் வந்திருக்கேன்னு முன்னாடியே சொல்லலாம்ல. நான் எங்கடா குரல் மட்டும் கேக்குது, ஆளையே காணுமேன்னு தேடிக்கிட்டு கிடக்கேன். சரி அது கடந்துரு போது, எங்க பால் கறக்கானோ நீ வந்திருக்க இன்னைக்கு. இனிமே நான் தான் பால் ஊத்த டெய்லி வருவேன். இனிமே காலங்காத்தாலே ஓ முகத்துல தான் முழிக்கணுமா? விளங்கிரும். சரி சரி, இன்னும் நான் நிறைய வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் பாலை வாங்கு. எனக்கு ஒரு 1 லிட்டர் பால் கொடு. என்னது 1 லிட்டரா? உங்க வீட்டுல நீயும் உன் புருஷனும் மட்டும் தானே இருக்கீங்க, உங்க 2 பேருக்கு 1 லிட்டரா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், உனக்கு கேக்குறத மட்டும் கொடு. ஓ ஒருவேளை பாலை குடிச்சா வளர்ந்துருவோம்னு நினைக்கிறியோ? அப்படி ஒரு எண்ணம் உன் மனசுல இருந்தா தயவு செய்து இன்னையோட குழி தோண்டி புதைச்சிரு. காலம் உன கடைசியில வளர போறாங்களாம்ல. ஏய் நெட்டக்கோக்கு, இப்ப நான் வளர்றதுக்காக தான் பால் குடிக்கிறேன்னு சொன்னனாடி. எங்க வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்காங்க, அதனால 1 லிட்டர் பால் வாங்கினேன். அதெல்லாம்
அதெல்லாம் உனக்கு எதுக்குடி? கேட்டா கேட்டதை கொடுத்துட்டு போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசி நிக்கிற. உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா ஏன் நேரம் தான் வீணா போகும். இந்தா நீ கேட்ட 1 லிட்டர் பால். நீ இந்த பாலை குடிச்சாலும் சரி குளிச்சாலும் சரி என்ன மச்சும் பண்ணு, அது உன்னோட இஷ்டம். வந்துட்டா பெரிய இவளாட்டம். சரி நான் கிளம்புறேன் டோப்பாமண்டை. எட்டி நீ டோபாமண்டன் கூப்பிடுறதுக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் வாயை பிடிச்சி 2 கிளிக்கல. என் பேரு கோதாவரி இல்லடி. பாப்போம் பாப்போம். அம்மா பால், ஐயா பால், பால் 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 கொண்டு வந்திருக்கேன். என்ன நட்டவளி இன்னைக்கு நீ பால் எடுத்துட்டு வந்திருக்க? இல்ல லட்சுமி, இனிமே நான் தான் டெய்லி பால் எடுத்துட்டு வர போறேன். சரி லட்சுமி, உன் பக்கத்துல புதுசா ஒரு பொண்ணு நிக்குது, யாரு இது? இவள உனக்கு தெரியல? நல்லா பாரு. நல்லா பாக்கணுமா? எப்படி பார்த்தாலும் இவ யாருன்னே எனக்கு தெரியலையே. இவதான் என்னோட அண்ணன் பொண்ணு ஷீலா. சின்ன வயசுல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து விளையாடுங்களே, மறந்துட்டியா? அதெல்லாம் ஞாபகம் இருந்தா நான் ஏன் இப்படி இருக்க போறேன்? அடைய லட்சுமி நீ வேற. சரி உனக்கு எவ்வளவு பால் வேணும்னு சொல்லு. எனக்கு 1/2 லிட்டர் பால் போதும். 1/2 லிட்டர் போதுமா? விருந்தாடி எல்லாம் வந்திருக்காங்க. இல்ல நட்டவளி, அண்ணன் இவளை அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு உடனே போயிட்டாரு. அதனால இவனும் நானும் மட்டும்தான் இருக்கோம். 1/2 லிட்டர் போதும் எங்களுக்கு. ஓ அப்படியா? சரி லட்சுமி, இந்தா நீ கேட்ட 1/2 லிட்டர் பால். சரி நான் அப்ப போயிட்டு வரேன் லட்சுமி. சரி நட்டவளி, முடிஞ்சா எனக்கு சாயந்தரம் ஒரு 1/2 லிட்டர் பால் கொடுத்துட்டு போயே. சரி லட்சுமி, நான் சாயந்தரம் கொண்டாரேன். வீட்டுல யாருங்கோ? யாரு வந்திருக்கது? பாட்டி, நான் தான் நெட்டவழி வந்திருக்கேன், பால் கொண்டு வந்திருக்கேன் பாட்டி. நெட்டவள்ளியா? நீ எப்ப பால் வைக்க ஆரம்பிச்ச? இன்னையில இருந்தா பாட்டி ஆரம்பிச்சேன். இனிமே நான் தான் பால் கொடுக்க வருவேன். ஏண்டியம்மா, நம்ம ஊரு பால்காரி எங்க போனாரு? அதெல்லாம் பெரிய கதை பாட்டி, அதெல்லாம் உங்கள்ட்ட இப்ப சொன்னா புரியாது உங்களுக்கு. சரிடியம்மா, எனக்கு ஒரு 100 பால் கொடுத்துட்டு போடி. என்னது 100? 100 பால் போதுமா பாட்டி? என் ஒண்டிக்கு அதுவே அதிகம் தாண்டி. சரி பாட்டி, கொஞ்சம் பொறுங்க, இந்த தரேன். நேத்து என்னமோ லாட்டரி சீட்டை உன்கிட்ட ஏமாத்தி டூப்ளிகேட்டை வித்துட்டானுங்களாமே. அட ஆமா பாட்டி, அதை ஏன் கேக்குறீங்க? சரி இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆமா, நான் மட்டுமா பேசுறேன்? இந்த ஊரு முழுக்க தானே பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி தெரியாம போகும்? ஆமா பாட்டி, எனக்கு கிடைக்க வேண்டிய 10 கோடியும் அந்த வீணா போன டோப்பாமண்டைக்கு கிடைச்சிருச்சு பாட்டி. எனக்கு கிடைக்கலன்னு கூட நான் கவலைப்படல. போயும் அந்த டோப்பாமண்டைக்கு கிடைச்சிச்சு பாத்தீங்களா, அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. சரி விடுடி, உழைச்சு சம்பாதிக்கிறது தான் கையில நிற்கும். அடுத்தவன் காசுல திங்க நினைச்சா நம்ம ஒரு நாளைக்கு நடு ரோட்டுக்கு தாண்டி வரணும். அதான் பாட்டி நானும் பால் விக்கலான்னு கிளம்பிட்டேன். நல்லது தாண்டி, உழைச்சு சம்பாதிக்கிறது தான் உடம்புல ஒட்டும். சரி இந்தாங்க பாட்டி, நீங்க கேட்டு 100 பால். ரொம்ப நன்றி நெட்டவள்ளி, நீ நல்லா இருப்படி. சரி பாட்டி, அப்ப நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாடி. குட்டிங்களா 2 பேரும் பத்திரமா வீட்லயே இருங்க. அக்கா இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் ஆத்துல கழுவிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் எப்பவும் முடிஞ்சிருச்சுடா. இல்ல சாப்பாடு வாங்குறதுக்கு யாராவது பால் கேன தூக்கிட்டு போவாங்களா? இல்ல ஏன்டா நீங்க வேற, நான் ஆத்துக்கு போறேன்டா, பால் கேன கழுவிட்டு வரலான்னு போறேன்டா. இது எதுக்குடி எனக்கு வம்பு? உங்க அம்மா பார்த்துட்டு என்னைய திட்டுறதுக்கா? அப்புறம் உடனே சொல்லி போடுவாங்க, உன்னாலதான் என் பிள்ளைங்க 2 கெட்டு போகுதுன்னு. இதெல்லாம் எனக்கு தேவையா? நீங்க ஒன்னும் வர வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். டேய் ஏன்டா நீ வேற. சரி வந்து தொலைங்க. ஆனா அங்க வந்துட்டு தண்ணிக்குள்ள இறங்கி எதுவும் ஆட்டம் போட்டு நிக்க கூடாது. சரி வாங்க போவோம், உங்க ஆசை ஏன் கெடுப்போமே. பிள்ளைங்களா இந்த புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு சமத்தா படுத்து தூங்குங்க, அக்கா அந்த கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். டேய் சிபின பூ மாதிரி மேலே நின்று வேடிக்கை பார்க்கணும், தண்ணிக்குள்ள இறங்க கூடாது. இல்ல இப்ப உங்களை யாராவது பாத்திரம் கழுவி தர சொன்னாங்களா? நானே கழுவிக்கிறேன். இல்ல வேணாமடா, சொல்றது கேளுங்கடா. தண்ணி நல்லா சிலுசிலுன்னு இருக்குதுல்லடா. இருக்கும். உங்க அம்மா பத்திரகாளி வந்தா இன்னும் நல்லா குளுகுளுன்னு இருக்கும். இவ்வளவு பயத்தை வச்சுட்டு அப்புறம் எதுக்கடா ஆத்துக்கு வர்றீங்க? டேய் சுபினு, உங்க அம்மா பத்திரகாளி வராங்கடா. அட பாவி, என் பாத்திரத்தை இப்படி தண்ணியில விட்டுப்டியேடா. ஐயோ என் பாத்திரம்லாம் போகுது. இனிமே நான் எப்படி இந்த பால் பிசினஸ் செய்ய முடியும்? ஐயோ கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறியே? வசந்தகுரு லட்சுமி, சனா ஆஃப்ரா, தன்ஷிதா, ரமேஷ் எஸ்,
ஹரினிஷா, அஸ்வந்த், காவிய சுபாஷ். இப்ப நான் சொல்றேன். ஸ்ரீநிதி, சரஸ்வதி, உஷா அரவிந்தன், மகேஷ், ஹரியதாஸ், நிதிஷ் கண்ணன், நதிரா, நஜித். இப்ப நான் சொல்றேன். ரேஷ்மி, பாருமணி, முத்துப்பாண்டி, எஸ் பாலா, ராஜபாண்டியன், ஷனோஃபர், ரத்தீஷ், சரண். இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். நாகலட்சுமிக்கு ஹாப்பி பர்த்டே. இப்ப நான் சொல்றேன். சுகீஷ், ரூபிகா, மும்தாஜ் பேகம், விஜயகுமார், ஈஷா, ஹரினியா, நிதின், ரோசி, அமலதா,